ஓகே. ஸோ அந்த பழைய அந்த சம் அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ நான் லாஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை 6ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னேன். இதை 1ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னேன். இப்போ என்ன ஆகும் பாருங்க. 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 டைம்ஸ் 6 டைம்ஸ் VA மைனஸ் VB. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து VA மைனஸ் VB தானே, VA மைனஸ் VB. ஸோ 6 டைம்ஸ் VA minus VB is equal to 30I plus 30I1. இது வந்து டைரக்டா இது வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணா, ஸோ VA minus VB is equal to minus minus 5I plus 30I1. இப்போ நான் மைனஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, இதை சால்வ் பண்றேன். மைனஸ் இது, இங்க பிளஸ், இங்க மைனஸ், இதை அடிச்சிட்டேன். அப்படின்னா இது எவ்வளோ? 5 டைம்ஸ் VA minus VB, 5 times VA minus VB is equal to 5 times VA minus VB is equal to 25I. 25I. ஸோ கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ 35I ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு தேவை வந்து என்னன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து வோல்டேஜ் பை கரண்ட். ஸோ VA மைனஸ் VB பை INL. டோட்டல் வோல்டேஜ் வந்து VA மைனஸ் VB, டோட்டல் கரண்ட் வந்து I. அப்போனா 35/5 7 ஓம் தான் ஆன்சர். சீரிஸ் பேரலல் அதெல்லாம் நான் எதுவுமே போடல. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். செம்ம யாருக்கா டவுட்னா கேட்கலாம். இப்போ 7 ohm is the answer. ஸோ இதான் சர்க்யூட். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, find the equivalent resistance between A and B of the network னு கேட்குறாங்க. A and C of the network. ஸோ நான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் between A and C கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன செய்வேன்னா, ஒரு கரண்ட் என்டர் ஆகுது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது வழியாக என்டர் ஆகுதுன்னா அதே கரண்ட் தான் இங்கே வெளில போகும். ஸோ இந்த கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் இந்த பாயிண்ட்ல. எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த பக்கம் எவ்வளவோ அதே தான் இந்த பக்கமும். ஸோ இது I1 தான், இதுவும் I1 தான். அப்போ I வந்து ஆக்சுவலாக என்னது? I1 plus I1 தானே. அப்போ இங்கேயும் அதே தானே. அப்போ இங்கேயும் I1, இங்கேயும் I1. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அப்போ இது வழியா என்ன கரண்ட் போகும்? AD
and AB. இந்த ADAB பாருங்க, அது ரெண்டும் ஒரே சிமெட்ரிக்கல் சர்க்யூட் தானே? ரெண்டும் ஒரே மாதிரியான சர்க்யூட். ஸோ ஏடி அண்ட் ஏபி ஆர் சிமெட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ ரெண்டுலேயுமே கரண்ட் I1 நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த கரண்ட் வந்து கவனிங்க, I தான் இங்க இருக்கு. அது இந்த பக்கம் I1 இந்த பக்கம் I1 போயிடுச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாமா? I minus 2I1 எழுதலாம். சிமிலர்லி டிசியும் பிசி ஓசி. ஸோ நான் இப்படி எழுதிட்டேன். அதை நெக்ஸ்ட் பாருங்களேன், எனக்கு தேவை வந்து டோட்டலாக கரண்ட் I. இந்த சைடு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் I எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னா I1 I1 I minus 2I1 இப்படிதான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இப்போ இந்த பக்கம் அப்படிதான் இருக்கும். I வந்து I1 I1 கண்டிப்பா இது என்ன இருக்கும்? I minus 2I1 தான். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வழியா கரண்டே போலன்னு அர்த்தம். டிக்கும் ஓக்கும் நல்லா கரண்டே போல. ஆனால் நான் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? இதை அப்படியே நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் கிடையாது. அப்போனா மேலே ஒரு சர்க்யூட், கீழே ஒரு சர்க்யூட், மூணாவது ஒரு சர்க்யூட் அப்படிதான் இருக்கு. மூணுமே பேரலா இருக்கு. அதாவது ஆர் ஆர் இப்படிதான் இருக்கு. மிடில் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்னது? ஆர் பிளஸ் ஆர் 2R இது மேலே இருக்குது. இது 2R, இது 2R. ஸோ 1/RP is equal to 1/2R plus 1/2R plus 1/2R. So 1/RP is equal to 3/2R. So RP is equal to என்னது? 2/3R. அவ்வளோதான். ஒரு சர்க்யூட் இருக்கு இப்படி பாருங்க. கொஸ்டின் வந்து find the effective resistance between A and B. ஸோ என்ன பண்ணணும்? current entering is equal to current leaving. இங்கே கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகும். கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த வாட்டி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகாது. ஏன்னா இந்த பக்கம் 10 ஓம் இருக்கு, இந்த பக்கம் 5 ஓம் இருக்கு. ஸோ அதனால இது I1 வச்சுக்கிறேன் நான். இந்த பக்கம் I2 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே 10 ஓம் இருக்கு,
இங்கேயும் வந்து ஐ இருக்குங்க லாஸ்ட். அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு பிரான்ச்ல ஐ ஒன் ஐ டூ தான். பட் எதுல ஐ1னா 10 ஓம் எங்க இருக்கோ அங்க ஐ1, 5 ஓம் எங்க இருக்கோ அங்க வந்து ஐ2. ஓகே. அண்ட் தென் இந்த கரண்ட் ஐ3ன்னு வச்சுக்கிறேன். இந்த 5 ஓம் வழியா மிடில் போறது ஐ3ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா இதுவும் ஐ3 தான். ஐ3. இதுல இருந்து நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சேன்? மிடில்ல சேம் கரண்ட் போகுது. அப்போனா இந்த கனெக்ஷன் கிடையாது. இது ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் மினிட், ஒன் மினிட். இது 2.5ல அதை நெக்லெக்ட் பண்ணிட்டா என்ன வரும்? இது மட்டும் வருமா? இப்போ நீங்க பேரலல் போடுவீங்க. 15, 10, 15 எவ்வளோ வருது? 30/7 வருதா? பட் புக் ஆன்சர் வந்து 4.1. இது கரெக்டா பாருங்க. ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4.1 வந்துச்சு. கரெக்ட். 4.2ன்னு வருது. ஸோ 4.2 ஓம் இதான் ஆன்சர். கரெக்ட். ஸோ இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். நான் சேம் கரண்ட் தான் போகுது. இது எல்லாத்துக்கும் சர்க்யூட் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கணும். இப்போ பாருங்க, இது 5 ஓம், இதுவும் 5 ஓம். அதனால ஐ3 நான் போட்டேன் தைரியமா. இல்லைன்னா போட முடியாது. இந்த சம்மை நான் இன்னொரு மெத்தட்ல பண்றேன் பாருங்க. இப்படி இருக்கு. இந்த மிடில் இருக்கிறது வந்து நான் 2.5 சேர்த்துறேன். 5 இந்த மாதிரி கிராஸ் ஆகுதுல்ல மிடில், சிமெட்ரிக்கலா இருக்கா பாருங்க. மேல 2.5, கீழே 2.5, 5 அப்படி இருந்துச்சுன்னா கிராஸா இருக்க இந்த நடுவில் இருக்க கனெக்ஷன் நீங்க எடுத்துடலாம். எப்பயுமே எடுத்துட்டு இந்த 5 ஓம் எங்க இருக்கு? ஏகும் பிக்கு நடுவில் தானே இருக்கு. அதை தனியா இங்க கனெக்ட் பண்ணுங்க. 5 + 5 10 ஓம் தனியா இங்க கனெக்ட் பண்ணுங்க. 10 ஓம். இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ இது 10, இது 5, இது 5, இது 10, நடுவில் 5. இந்த சர்க்யூட் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். இந்த சர்க்யூட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10, 5, 5, 10 நடுவில் 5 வந்தா 7 ஓம் தான் ஆன்சர். இப்போதான் நம்ம பண்ணோம் அதுக்கு முன்னாடி. 7 ஓம். இது ஒரு 10 ஓம்.
இந்த பக்கம் A, இந்த பக்கம் B. இந்த சர்க்யூட் நான் முன்னாடி பண்ணேன். இது இருக்கு 7 ohm இருக்கு பாருங்க. இது இருக்கு பாருங்க சர்க்யூட் 10 5 5 10 நடுல 5 10 5 5 10 நடுல 5. ஸோ இது ஆன்சர் என்னது 7 ohm. கீழே 10. இப்போ நீங்க வந்து ஆர்பி போடுங்க. ஸோ ஆர்பிக்கு என்ன ஃபார்முலா R1 R2 R1 plus R2 70 by 17. ஸோ 70 17 டிவைட் பண்ணீங்கன்னா 4 times 28 balance to 68.1 அவ்வளோதான். ஸோ 4.1 ohm வந்துச்சு. போன மெத்தடில் 4.2 வந்துச்சு, இதில் 4.1 வந்தது. கரெக்ட். ஸோ இது ஏன் இப்படி R/2 வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் பாருங்க. இல்லை கரண்ட் போகாது, நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ 2R 2R R அவ்வளோதான், சிம்பிள். 1/RP is equal to நீங்கள் என்ன பண்ணுவீங்க 2R 2R R. So 1 plus 1 plus 2. So என்ன ஆச்சு RP is equal to 2R by 4 வரும். ஸோ ஆன்சர் வந்து R/2. ஓகே, இந்த சர்க்யூட் பாருங்க. இந்த சர்க்யூட்ல எல்லாமே R. எனக்கு தேவை வந்து ஏக்கும் பிக்கும் நல்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இதை அப்படியே எடுத்துட்டு இங்கே வரைஞ்சிடலாம். சிமெட்ரி இருக்க சர்க்யூட்ல எல்லாமே R, அதனால தான். இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, இந்த 3 ரெசிஸ்டர்ல இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, அது கூட இது பேரலல்ல இருக்கு. இது 3 சீரீஸ்ல இருக்கு, பேரலல். இந்த கனெக்ஷன் விட்டு போச்சு, இந்த கனெக்ஷன் தனியாக எடுத்துருங்க. அப்போனா இது இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, நடுவில் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ RR சீரீஸு, இது ஒரு R கூட பேரலல். RR சீரீஸு, இந்த R கூட பேரலல். ஸோ மேலே என்ன வரும் RR சீரீஸ்னா திருப்பி இந்த இது முடிஞ்சிடும். நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டேன், அதனால வந்துடும். திருப்பி வாங்க, ஒரு 2 3 சம் மட்டும் முடிச்சிடலாம். ஸோ R plus R வந்து 2R. So 1/RP is equal to 1/2R plus 1/R. So 1/RP is equal to 2R. So 1 plus 2. So RP is equal to பார்த்தீங்கன்னா 2/3R. மேலே இருக்குது, கீழே இருக்கிறதும் அதே தான். இந்த சர்க்யூட் நான் ரீட்ரா பண்ணிக்கலாம்ல, ரெடி பண்ணலாம். இது அப்படியே இருக்கு, இந்த மூணுத்தையும் சேர்த்து 2/3R, இங்கே ஒரு R, அதே மாதிரி தான் கீழேயும் இது மூணுத்தையும் சேர்த்து 2/3R. இது R, இது R, இது R, இது R. ஸோ R 2/3R plus R சீரீஸ்ல இருக்கு. R plus R plus 2/3R. ஸோ 3R plus 3R plus 2R by 3. 8R by 3. கீழேயும் 8R by 3. அப்புறம் நீங்க பேரலல் போகணும். ஸோ மேலே வந்து 8/3R, கீழேயும் 8/3R. ஸோ பேரலல் போட்டீங்கன்னா 1/RP is equal to 1/8R by 3, 1/8R by 3. So 2 times 3/R, 6/8R. So the answer 4R by 3 the answer. இதுதான் கரெக்டான ஆன்சர்.
ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏவா, இந்த பாயிண்ட் பி. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது எல்லாமே ஆறு, ஓகேவா? நீங்கள் இந்த ஏ இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து மேலே ஹைட்டாக ரைஸ் பண்ணிடுங்க. ரைஸ் பண்ணீங்கன்னா இந்த இதுக்கு நேராக மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏ. இந்த கனெக்ஷன் இந்த மிடில் இருக்க ப்ளஸுக்கு நேராக மேலே இருக்கு ஏ. அப்போனா இது மூணும் பேரலாக இருக்கு. இந்த மூணும் பேரலாக இருக்கு. அது கூட ஏ சீரிஸாக இருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1/rp is equal to 1/r plus 1/r plus 1/r 3/r. ஸோ rp is equal to r/3. இப்போ சீரீஸில் இருக்கு இந்த rpயும் இந்த rம். ஸோ r/3 plus r which is equal to 4r/3 the answer. Okay.